திரு புஷ்பா தங்கதுரை அவர்கள் எழுதிய துணிந்த பின் சுகமே அப்படிங்கிற ஒரு கிரைம் நாவல். இந்த வீடியோல இருந்து அந்த பகுதி ஆரம்பிக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி சைக்காலஜி கிரைம் த்ரில்லர். சைக்காலஜி பேஸ் பண்ணி அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர். இந்த காலத்துல பால் உணர்வு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கண்டிப்பா எல்லாருக்கும் தேவைப்படுது. அடல்ட்டுக்கும் தேவைப்படுது, சில்ட்ரன்ஸுக்கும் தேவைப்படுது. ஏன்னா செக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து கம்மிபட்சம் வந்து எயித்து, அதாவது எயித் அப்படின்னா 8வது வயதுல இருந்து பெண்கள் கண்டிப்பா படிக்க ஆரம்பிக்கணும். அதாவது பெண் குழந்தைகள் படிக்க ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த லெவல், அந்த ஏஜ்ல எந்த அளவுக்கு தேவையோ, குட் டச், பேட் டச் அப்படிங்கறதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கணும். அது பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, ஆண் குழந்தைகளுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வக்ர புத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இப்ப நிறைய ஆயிட்டாங்க. சோ ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி தன்னுடைய அந்த பாலுணர்வு வெறிய வந்து தீர்த்துக்கிறாங்க. சோ அதுக்கு வந்து நிறைய மெத்தட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபாலோ பண்றாங்க. சோ அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்களா இருக்காங்க, அல்லது வந்து நல்ல முறையிலே இருந்தா கூட அந்த ஒரு அந்த செக்ஷுவல் ஃபீல் வர்றப்போ அவங்களுடைய மென்டாலிட்டியோ ஆட்டிடியூடோ அவங்க நல்லவர் கெட்டவர் அப்படிங்கிறது எல்லாமே மாறி போயிருது. ஸோ அப்போ அவங்க பிஹேவியர் பார்த்தீங்கன்னா ஏஜ் பார்க்கறது இல்ல, ரிலேஷன்ஸ் எப்படி, உறவு முறை என்னங்கிறத பார்க்கறது இல்ல. ஸோ அது எதுவுமே பார்க்காம தன்னுடைய வெறி மட்டும்தான், தன்னுடைய இச்சை மட்டும்தான் மெயின் அப்படிங்கிற குறிக்கோளோட மூவ் பண்ண ஆரம்பிச்சாராங்க. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தருடைய சைக்காலஜி பொறுத்து இருக்கு. மனநிலைய அல்லது மனசுல அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, அந்த நேரத்துல அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த விஷயம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அத வந்து இந்த கதையில டீல் பண்ணியிருக்காரு. ஸோ சைக்காலஜி பேஸ் பண்ண ஒரு கிரைம் நாவல். அத ஒரு ரைட் சென்ஸ்ல எடுத்துக்கோங்க. இது வந்து நிறைய பேர் கண்டிப்பா சரியான முறையில நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சொசைட்டில இந்த ரீதியா நடக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் கண்டிப்பா குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இது ஏற்கனவே எப்பவோ எழுதியிருக்காரு. இந்த காலகட்டத்துக்கும் கண்டிப்பா இந்த பாலுணர்வு சம்பந்தப்பட்ட அல்லது செக்ஸ் எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு கண்டிப்பா பெரியவங்களுக்கு கூட இல்லை அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை. ஓகேவா? சோ நான் சொன்னதெல்லாம் இந்த கதையில இருக்கா, ரெண்டுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு அப்படிங்கறத இந்த கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை வந்து குங்குமச்சிமிழ் அப்படிங்கிற ஒரு மாத பத்திரிகையில நாவலா வெளிவந்தது. வெளிவந்த ஆண்டு அக்டோபர் 1983. அப்ப அந்த புத்தகத்தோட விலை 150. சோ 150னா ₹1.50. இப்ப கேட்கலாம். பகுதி 1, அத்தியாயம் 1. வணக்கம், தினமித்திரனா? ஆமாங்க, ஆசிரியர் இலாக்கா வேணும். கொஞ்சம் இருங்க, தரேன். ஒரு வினாடி. தினமித்திரன் எடிட்டோரியல். சார், உங்க போலீஸ் ரிப்போர்ட்டர் இருக்காரா? நீங்க யாரு? அவருக்கு தெரிஞ்சவரு. இருங்க, அவரு சீட்ல இல்லையே. அப்புறம் கூப்பிடுறீங்களா? சரிங்க. தொடர்பு அறுபட்டது. தினமித்திரன் ஒரு விஸ்தார கட்டடத்தில் குடியிருந்தது. கீழே மிஷின் விவகாரங்கள் வியாபிக்க, மேலே 2 தளங்களில் ஆசிரியர் குழாமும் இயக்குனர் குழாமும். காலை மணி 11. ஆபீஸில் களை கட்டி கொண்டிருந்தது. டெலிபிரிண்டர் சதா கடகடக்க, ஒரு சிப்பந்தி அதன் நீள வாள்களை வெட்டி வெட்டி உதவி ஆசிரியர் மேஜை மீது பரத்தி கொண்டிருந்தார். வரிசையான 4 மேஜைகளில் 4 சுட்டி பெண்கள் ரிப்போர்ட்டுகளை மொழிபெயர்த்து கொண்டிருந்தார்கள். சற்று தள்ளி 2 பெண்கள் ப்ரூஃப் பார்த்து கொண்டிருந்தார்கள். இரு பக்கமும் உயரமான ஜன்னல்களில் கண்ணாடி வைந்திருக்க, ஒரு இண்டிகோ ஆகாயம் கண்ணுக்கு இனிமையாக ஊடுருவிக் கொண்டிருந்தது. கீழே கேன்டீனில் குருநாத் காஃபி அறிந்து கொண்டிருந்தான். ஒரு களைப்பான வெளிவேளைக்கு பிறகு ஃபேனுக்கு அடியில் ஆசுவாசமாகி கொஞ்சம் கண்ணை மூடி ஒவ்வொரு சிப்பாக பருகிக் கொண்டிருந்தான். பாதி முடிந்த போது, குரு என்று தண்டபாணி கூப்பிட்டுக் கொண்டே வந்தான். தண்டபாணி அவனது சக ரிப்போர்ட்டர். உனக்கு யாரோ போன் பண்ணாங்கப்பா. எப்போ? இப்பதான் 5 நிமிஷமாச்சு. யாரு? தெரியல, மணிதான் எடுத்தாரு போன. இருவரும் சிறிது வம்பளந்தார்கள். காஃபியில் உடம்பும் பேச்சில் மனமும் விஸ்தாரமாகிய பின் குரு விடைபெற்று மாடிக்கு போனான். யார் போன் பண்ணி இருப்பாங்க? ஒரு பிரச்சனை. அவனுக்கு ஒரு போபியா,
போனை எடுக்க மனம் வராது அவனுக்கு. காரணமே இல்லை. எடுத்தால் ஏதாவது துக்க செய்தி வரும் என்று ஒரு எண்ணம் அவனுக்கு. அது எப்படி அவனுக்குள் வேரூன்றியது அவனுக்கே தெரியாது. உனக்கு போன் என்று யாராவது சொன்னால் சின்ன நடுக்கம் ஏற்படும் அவனுக்கு. போனை எடுத்து காதில் வைக்கும் முன் பதட்டம் அதிகமாகும். ஹலோ என்று சொல்லக்கூட வாய் எழாது. கடைசியில் தெரிந்த குரல் கேட்ட பின்புதான் அவனது இதய துடிப்பு இறங்க ஆரம்பிக்கும். மனோ தத்துவத்தில் இது ஒரு பிரத்யேக வியாதியாக இருக்கும். யாரிடமாவது கேட்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு உண்டு. ஆனால் அவர்கள் அவன் மனதை கிளறி ஏதாவது பயங்கரங்களை வெளியே கொண்டு வந்து விட்டால், அவன் மனதுள் அளவில்லாத ஆழத்தில் புதைந்திருந்து அவனுக்கே புதிராக இருக்கும் பயங்கரத்தை எடுத்து காண்பித்து விட்டால், அது சீதாவாக இருக்குமா? ஆபீஸுக்கு அவள் போன் பண்ண மாட்டாளே. பாண்டியனாக இருக்குமா? இல்லை பிரகாசமா? மேலே போய் உட்கார்ந்தான். அந்த நால்வரையும் ஒரு பார்வை பார்த்தான். அழகாக ஒரே உயரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெண்கள். குரு, போன் வந்துச்சு, மயில்சாமி சொன்னார். திரும்பவும் அந்த அதிர்ச்சி அவனுக்கு. அது நியாயமில்லை என்று அவனுக்கு தெரியும். இருந்தாலும் அது ஏற்படத்தான் செய்கிறது. குரு எழுத ஆரம்பித்தான். அவன் போய் வந்த ரிப்போர்ட் ஒரு பெண்ணின் தற்கொலை பற்றியது. அது கொலையா தற்கொலையா என்பதை விசாரிக்க போயிருந்தான். பழுப்பு நிற பேப்பரை வெட்டி எடுத்து மேஜை மீது பரப்பி பால் பாயிண்டை வெளியே உதறினான். கிணிகிணி கிணிகிணி என்று மணி அடித்தது. டெலிபோன் சினுங்கியபடி பேசியது. மயில்சாமி எழுந்தார். குருவுக்கு குறுகுறுத்தது. திறந்த பால் பாயிண்ட் ராக்கெட் போல் நட்டு வைத்தான். மயில்சாமி ரிசீவரோடு அவனை நோக்கி திரும்ப முதல் அதிர்ச்சி. குரு, நீங்க தான், வாங்க. எனக்கா? போலீஸ் ரிப்போர்ட்டர் நீதானே? என் பேர் சொல்லலையா? இல்ல. அப்ப பின்ன வச்சிருங்க. வைக்க போன மயில்சாமி என்னன்னு கேட்டு குரு ரிசீவரை கீழே வைத்தான். குரு எழுந்தான். நிதானமாக அடிகளை வைத்து போனான். ரிசீவரை மெல்ல எடுத்தான். கையில் எடுத்து காதுக்கு கொண்டு போக அனாவசிய வினாடிகளை செலவழித்தான். போலீஸ் ரிப்போர்ட்டரா? எதிர்முனையில். ஆமாங்க, நீங்க யாரு? கடைசியில நீங்க தெரிஞ்சுப்பீங்க. இப்போ 3 பேப்பர் எடுத்துக்கோங்க. பேப்பரா? பேப்பர் எதுக்கு? எடுத்துக்கங்க சார், திடுக்கிற விஷயம் சொல்ல போறேன். குரு வெறுப்பாக நோட் புக்கை எடுத்து முன்னால் வைத்தான். சொல்லுங்க, 3 பேப்பர் எடுத்தீங்களா? எடுத்திருக்கேன். மொத்த பேப்பர்ல நான் சொல்றத குறிச்சுக்கோங்க. அந்த குரலில் சிறிது அதிகாரம் தெரிந்ததும், இந்தாங்க என்றான். என்கிட்ட அதிகாரமா பேசினா வச்சிடுவேன் போன. போய்கிட்டே இருப்பேன். சார் சார், அது மாதிரி செய்யாதீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அப்போ விஷயத்த மளமளன்னு சொல்லுங்க. வேற வேலை இருக்குல்ல? சொல்றேன். முதல் காகிதத்துல நான் சொல்றத குறிங்க. பூனமல்லிக்கு போங்க. மேக்க போங்க. 29வது கிலோமீட்டரை தாண்டி ஒரு சின்ன பாலம் வருது. அத அடுத்தாற் போல இடது பக்கம் ஒரு கச்சா ரோடு. புரிச்சுக்கிட்டீங்களா? இது என்ன கதை சொல்றியா? மிஸ்டர், அந்த பக்கம் குரலில் ஒரு விசேஷ அதிகாரம் இருந்தது. அதை எதிர்க்க விரும்பினாலும் அவனை அறியாமல் அதற்கு இணங்கிக் கொண்டிருந்தான். ஒருவேளை அவனது பீதி தன்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இருக்குமா? அழுத்தமாக வந்த மிஸ்டர் அந்த மார்பை அமுக்கியது. மிஸ்டர், நான் சொல்றது எல்லாருக்குமே முக்கியம், கேட்டுக்கோங்க. அவன் குடித்திருப்பானோ இவன் நினைத்து கொண்டான். சொல்லு. கச்சா ரோடுல போய் மேடு ஏறு. இறங்குனா நிறைய புதரும் செடியுமா இருக்கும். கடந்து போகணும். ஒரு திடீர் இறக்கம் வரும். அதுல ஓரமா பாத்தீங்கன்னா பாருங்க, நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரி, இப்போ 2வது பேப்பர்ல குறிங்க. தாம்பரம் தாண்டணும். 20 கிலோமீட்டர் போகணும். வலது ஓரத்துல பார்த்தா கஜபதி நகர். பிளாட்டுகள் விற்கப்படும்னு போர்டு தொங்கும். அது ஓரமா ஒரு பாதை பிரியுது. காட்டுக்குள்ள அது போகுது. நீங்க போங்க. இடைவெளி ஒண்ணு வரும். பாறையா இருக்கும். ஒரு பெரிய பாறைக்கு கீழே குழி போல இருக்கு. அதுல இருக்கு பாருங்க இன்னொரு பாடி. குரு அவசரமாய் குறிப்புகள் எடு. முதலில் அவனுக்கு அசுவாரஸ்யமாக இருந்தது. ஆனால் போக போக ஈடுபாடு ஏற்பட்டு விட்டது. மனதில் குறுகுறு என்று கதம்ப உணர்ச்சி. ஒரு சமயத்தில் தமாஷாக தோன்றினாலும் ஒரு ஓரமாக எச்சரிக்கை சிவப்பு விளக்கு சிமிட்டியது. பாடிங்கிறீங்களே, மனுஷன் குழம்பா?
வேற என்ன? கொலை நடந்திருக்கா? அதெல்லாம் போய் பாருங்க, தெரியும். ஹச்! தும்மல் பயங்கரமாக இருந்தது. அதை அடுத்து மூக்கை சரிபடுத்தும் சத்தம். பிறகு நிசப்தம். அப்புறம் சொல்லுங்க, மூணாவது விஷயம் என்ன? பதில் இல்லை. ஆனால் போனில் உயிர் இருந்தது. ஹலோ, ஹலோ, ஹலோ. குருவிடம் ஒரு திகில் கூட வந்தது. ஹலோ என்றான் மீண்டும். நீட்டித்து ஒரு கடைசி குரல் கொடுக்க மறுமுனையில் ரிசீவர் செல்லமாக வைக்கப்படும் சத்தம் கேட்டது. அத்தியாயம் 2. எல்லோரும் குருவை சுற்றி கொண்டார்கள். ஒரு ஹாஸ்ய பரவசம் அந்த ஆசிரியர் இலாக்காவை வியாபித்தது. அத்தனை பெண்களும் திரும்பி அவனை நோக்கி இருந்தார்கள். தமாஸ்பா என்றான் மயில்சாமி. புருடா வர்றான் என்றார் தண்டாயுதபாணி. ஏப்ரல் ஃபூல் என்றான் மற்றொருவன். கொலை செய்ய போறேன், கேமராவோட வா, பத்திரிகையில படம் போடுன்னு சொல்றானோ. பற்பல விமர்சனங்கள் அங்கெங்கே தோன்றி காற்றில் பறந்தன. எல்லோரும் அடங்குவதற்கு சிறிது நேரமாகியது. ஆசிரியர் மனோகரலிங்கம் வெளியே வந்தார். மயில்சாமி அவருக்கு சுருக்கெழுத்தில் விவரம் சொன்னார். மனோகர் குருவின் மேஜை மீது பாதி பிருஷ்டத்தை ஏற்றி வைத்து குறிப்பை படித்தார். யோசித்தார். குரு, உங்களுக்கு டிஐஜி பழக்காச்சு. பிரஸ் கான்பரன்ஸுக்கும் அவர் தானே அடிக்கடி வராரு? ஆமா சார். நல்லதோ பொல்லாததோ போன் பண்ணி சொல்லிடுங்க, நம்ம கடமைய செஞ்ச மாதிரி இருக்கும். எஸ் சார், போன் பண்ணிடுங்க. குரு போனை எடுத்தான். டிஐஜிக்கு போட சொன்னான் டெலிபோன் ஆபரேட்டரிடம். முதலில் அவருடைய பிஏ பேசுகிறார். குரு தன்னை அறிமுகமாக்கியதும் கொஞ்சம் இருங்க என்றார் பிஏ. டிஐஜி கிடைத்தார். குரு விவரமாக விஷயங்களை கூறினான் டிஐஜியிடம். முடித்தவுடன் டிஐஜி கூறினார். குரு, இது பெரிய பித்தலாட்டம், விடுங்க. அவன் சொல்ற இடத்துல பாடி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளார செய்தி எப்படியாவது வந்திருக்கும், விடுங்க என்றார் அவர். விட்டாச்சு. இரவு குருவுக்கு ஏன் அந்த கனகனப்பு வந்தது? அவனுக்கு பலவீன இதயமா? டெலிபோன் அடிப்பது போல பலமுறை கேட்டு தூக்கி வாரி போட்டது அவனுக்கு. கண்ணை திறந்தால் வியர்த்தது. இருட்டு ரொம்ப திடமாக அறைக்குள் அடைந்திருந்தது. அது அந்த போபியாதான். மனம் எங்கேயோ செல்லரித்து பழுதாகி இருக்கிறது. அவனை அறியாமல் அது எப்போதோ நேர்ந்திருக்கிறது. போன் வந்தால் ஏன் பயப்பட வேண்டும்? அவன் பயப்படுவதற்கு தகுந்தபடி அந்த செய்தியும் வந்து அவனை கலக்கிவிட்டதே. மறுநாள் திரும்பி பிரஸ் மீட்டிங்குக்கு போய்விட்டு அலுவலகம் திரும்பினான். மயில்சாமி தான் பேசினார். குரு, போன் வந்துச்சு. யாரு? சொல்ல மாட்டேங்கன்னாங்க. என்ன விஷயம்? அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நேத்து பேசின ஆசாமியா? ஆமா, இருக்கலாம். இடத்தில் அமர்ந்தான். வெப்பமாக மூச்சு வந்தது அவனிடமிருந்து. நாற்காலியில் முதுகை சாய்த்தான். இதயம் பந்தய குதிரை ஓட்டத்தில் ஓடியது. அவனுக்கு ஏன் அந்த சோதனை வர வேண்டும்? அதே போன் வேறு யாருக்காவது போகக்கூடாதா? அவனை மட்டும் குறிப்பாக எப்படி தேர்ந்தெடுத்தான்? அதுவும் போலீஸ் ரிப்போர்ட்டர் என்று குறிப்பிட்டிருக்கிறான். பத்திரிகை ஆபீஸுக்கு வெளியே இருப்பவர்களுக்கு பத்திரிகையின் ஆசிரியர் இலாக்கா நடக்கும் விதமே தெரியாது. போலீஸ் கமிஷனர் ஆபீஸில் நடக்கும் பிரஸ் மீட்டிங்குக்கு தினமும் ஒரு ஆள் போய் வருகிறார் என்பது முக்கால்வாசி பேருக்கும் தெரியாது. இந்த ஆசாமிக்கு மட்டும் எப்படி தெரிந்தது? பத்திரிகை சம்பந்தப்பட்டவனாக இருப்பானா, அல்லது பத்திரிகை உள்ளமைப்புகளை தெரிந்தவனாக இருப்பானோ? மணி அப்போது அடித்தது. தண்டபாணி தான் எடுத்தார். அடுத்த வினாடி அவன் பக்கம் திரும்பினார். இந்தா குரு, கால் வந்திருக்கு உனக்கு. குரு எழுந்திருந்தான். அவனுக்கு கால் உதறியது. போனை நெருங்கினான். கையில் அதை எடுக்கும் போது மேஜை மீது தடார் என்று விழுந்தது. அதன் சத்தம் ராட்சசத்தனமாக உள்ளே கேட்டது. ஹலோ. பதில் உதயமாக நேரமாகியது. யாரு? குருதான் பேசுறேன். ஏய்யா, உனக்கு மூளை இருக்கா இல்லையா? அந்த குரலில் உள்ள எஃகுத்தனம் அவனை நினைவூட்டியது. ஆம், அதே ஆசாமிதான். ஏய், சொன்னனே நேத்து, நீ இன்னும் போலீஸ் கிட்ட சொல்லல? சொன்னனே சார். எங்க சொன்ன? யாரும் போய் பார்க்கலையே. பாப்பாங்க, சீக்கிரம் பார்க்க சொல்லு. இன்னொரு கொலை விழப்போகுது. கொலை செஞ்சது யாரு? நீங்களா? அந்த கேள்வி உனக்கு வேணாம். சரி, வேணாம். நான் சொல்லிவிட்டேன். இப்படி இன்னும் எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க?
இன்னொரு கொலை விழுந்துற போகுது, சீக்கிரம் நம்பிக்கை வைப்பா. அப்போது போன் அறுபட்டது. மீண்டும் எல்லோரும் சூழ கேலி, விசாரிப்புகள் தோரணங்களாக அங்கே வெடித்தன. எல்லோரும் சேர்ந்து அவனை கலவரப்படுத்தினார்கள். யோ குரு, வேற வேற சொல்லிட்ட, வெளியில போனா கணக்கிட்டுடுவான். தினம் 2 கால் இப்படி வந்தால் நன்றாக இருக்கும். எல்லோரும் ஓய்ந்த பிறகு குரு போனை எடுத்தான். டிஐஜி கொடுங்க என்று சொன்னபோது எல்லோரும் திரும்பி அவனை பார்த்தார்கள். நான் தான் குரு பேசுறேன் சார். திரும்பி அதே ஆள் போன் பண்ணா சார். குரல்ல நெஜம் தெரிஞ்சது சார். ரொம்ப நம்பும்படி பேசினான் சார். அடுத்து குரு நிசப்தமானான். டிஐஜி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் பொறுத்து போனை கீழே வைக்க எல்லா கண்களும் அவன் மீது அம்பு தொடுத்தன. சார், சப் இன்ஸ்பெக்டரை இங்க அனுப்புறாங்களாம் என்றான் குரு உதவி ஆசிரியரை நோக்கி. அவர் புருவம் மட்டும் கண்ணாடிக்கு மேலே உயர்ந்தது. என்ன அழைச்சிட்டு போறாங்க சார் வெளியே. ஜாலி ட்ரிப் தான் என்றார் மயில்சாமி. அடுத்த 30வது நிமிடம் அங்கே ஜீப் வந்தது. எஸ்ஐ சிவபாதம் மேலே ஏறி வந்தார். குருநாத் யாரு என்று கேட்டார். 5 நிமிடத்தில் ஆசிரியர் இலாக்கா ஒரு முறுவலான வேடிக்கையில் பார்க்க குரு ஆசிரியர் அனுமதியோடு கீழே இறங்கினான். இந்தா கேமராக்காரர் சுந்தரா இருக்காரா, அவரையும் கூட்டிக்கிட்டு போ என்றார் ஆசிரியர் மனோகரலிங்கம். தமது கூண்டை விட்டு வெளியே வந்து கொண்டே ஜீப்பில் ஏறினார்கள். எஸ்ஐ சிவபாதம் முதலில் வயர்லென்ஸில் பேசிவிட்டு குருவை பார்த்து கடுமையாக சொன்னார். இதெல்லாம் என்ன ஜோக்கு சார் என்றார் கடுப்பாக. குரு கொஞ்சம் குறுகினான். பதில் சொல்ல முடியவில்லை. அசடாக ஒரு புன்னகை காட்டினான். ஜீப் பறந்தது. பேஜாரு உத்தியோகம் சார். இங்க பார்க்க வேண்டிய கேஸ் ஏராளம் இருக்கு. இந்த பேத்தல் எல்லாத்தையும் யாராவது தேடி போவாங்களா? டிஐஜி எல்லாரையும் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, உடனே போன் பண்ணிடுறீங்க. சலித்து கொண்டார் எஸ்ஐ. பூவிருந்த வள்ளி தாண்டியது. ரஸ்தா அனாதையாக பறந்தது. மேற்கே வெட்ட வெளிகள் சொற்ப வேளாண்மைகளுடன் தெரிய ஒரு சலனமற்ற ஆகாயம் குழுகுழு நிறமாக கண்ணையெல்லாம் குளிர்வித்தது. ஜீப் விழாக்களின் வழியே கொத்து கொத்தாக காற்று அவனை விசாரிக்க குரு ஒருவித பாதி கலவரத்திலும் பாதி அமைதியிலும் தத்தளித்துக் கொண்டிருந்தான். கிலோமீட்டருக்கல்ல பாருங்க என்றார் எஸ்ஐ சிவபாதம். குரு கவனித்துக் கொண்டு போனான். 29வது கல் வந்தது. அதை தொடர்ந்து பாலம் வந்தது. இதான அந்த கச்சா ரோடு? சிவபாதம் தெரியாத மாதிரி கேட்டார். அவர் கோபம் இன்னும் தணியவில்லை. குருவுக்கு மற்றது எல்லாம் பொறுக்கலாம் போலவும் அவர் கோபத்தை பொறுக்க முடியாது போலவும் இருந்தது. கடவுளே, அங்கே ஏதாவது இருக்கணுமே என்று பிரார்த்தித்தான். ஆமா சார், மெதுவா போகட்டும். ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் மேலே வழி தூர்த்து போய்விட்டது. ஜீப் கதக்களி ஆடி படக் என்று நின்றது. கீழே இறங்கினார்கள். ஒரு ஊதக்காற்று விற்றென்று அடித்தது. இடம் அத்துவானம். எங்க இருக்கு சொல்லுங்க. குரு பாக்கெட்டில் கைவிட்டு குறிப்பை எடுத்தான். பார்த்தான், படித்தான். மேடி ஏறி இறங்கணும் சார். சிவபாதம் பெரிய தாடைக்காரர். பல்லை கடிப்பது நன்றாக பதிவாகியது. அவன் முன்னால் போக பின்னால் எஸ்ஐ நடந்தார். 2 ஊமை கான்ஸ்டபிள்கள் சர்வ அமைதியாக பின்னால் வந்தார்கள். எல்லோருமே அவனை வேடிக்கை பார்ப்பது போல இருந்தது அவனுக்கு. போட்டோகிராபர் சுந்தரம் அவர்கள் மீது எந்த சிரத்தையும் வைக்கவில்லை. இயற்கைகளை பார்த்து கொண்டிருந்தார். மேடு ஏறி இறங்கினார்கள். குரு சற்று நின்றான். அந்த பள்ளம் எங்கிருக்கிறது? கண்ணுக்கு தெரியவில்லை. மேலும் சிறிது தூரம் நடந்து போக அவன் வலதுபுறம் சற்று தூரத்தில் அது சட்டென்று புலப்பட்டது. ஆவலோடு நடந்தான் அவன். பக் பக் என்று இதயம் அடிக்க குருவுக்கு ஒரு வேகம் வந்து தாவி தாவி நடந்து பள்ளம் அருகில் சென்றான். குருவுக்கு அதே சமயம் பாதி அவநம்பிக்கை. ஒருவேளை எதுவும் இல்லாமல் போனால்? பள்ளம் பல விளிம்புகளுடன் தென்பட்டது. சில கூர்மையான பாறைகள் துருத்தி இருந்தன. கீழே தரை 30 அடியில் இருக்கும். செடி வகை திரளாக வளர்ந்திருக்க வெறுமையான இடங்களில் சரல். கீழே அவன் பார்த்தபோது ஏமாற்றம். வெறும் தரை தெரிந்தது. கண்ணை பெரிதாக ஓட்டினான். பள்ளத்தின் விஸ்தாரம் பூராவும் தெரிந்தது. ஒவ்வொரு சதுர அங்குலமாக பார்வையை நகர்த்தினான். சந்தேகப்படும்படியாக எதுவும் இல்லை. திரும்பினான். சிவபாதத்தை பார்க்க அவனுக்கு மனமில்லை. எங்கே
என்று அவர் குரல் பின்னால் மோதியது. அதுவே அவனை மேலே தள்ளுவது போல இருந்தது. நடந்தான். அது ஒரு ரிஃப்ளெக்ஸ் இயக்கம். சும்மா விளிம்பு ஓரமாக நடந்தான். அடுத்த விளிம்புக்கு வந்தான். பார்த்தான். எதுவும் இல்லை. அதற்கு அடுத்த விளிம்பில் பார்க்க அங்கும் எதுவும் இல்லை. அதற்கு அடுத்து போனபோது பள்ளம் சற்று உள்வாங்கி இருந்தது. கீழே பார்த்தால் குரல் மேலே சுருண்டது. இன்ஸ்பெக்டர், இங்க இங்க என்று கத்தினான். கீழே செடிகளின் மத்தியில் கருப்பாக ஏதோ கிடந்தது. ஆனால் அதில் இருந்து 2 கால்கள் மட்டும் தனியாக வெளியே வந்திருந்தது. சிவபாதம் கீழே பார்த்தார். ஏதோ சொல்ல வந்தவர் வாயை அடக்கிக் கொண்டார். கோபம் மீசையில் வந்தது. ஒரு கேஸ், அவர் வேண்டாத சமயத்தில் ஒரு கேஸ். வெறுப்போடு திரும்பினார். கான்ஸ்டபிள்களை சைகை செய்தார். கீழே இறங்க வழி பார்த்தார்கள் அவர்கள். வடமேற்கு மூலையில் வழி இருந்தது. இருவரும் இறங்கினார்கள். கீழே போக போக வீச்சம். தரையில் இறங்கி இடத்தை நெருங்கும் போது மூக்கில் கர்ச்சீப்பை மறைத்தார்கள். சுந்தரம் போட்டோக்களை அடித்தார். செடிகள் நடுவில் சடலம் தெரிந்தது. 13 வயது பெண். ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தாள். கண்கள் மூடியிருக்க வாய் பிளந்திருந்தது. ஸ்கர்ட் மேலே பார்த்து தூக்கி இருக்க இடுப்பு, தொடை, அவள் பெண்மை எல்லாம் நிர்வாணமாக தெரிந்தது. பேஜார் என்றார் சிவபாதம். சுற்றிலும் கான்ஸ்டபிள்களை பார்க்கச் சொன்னார். அவர்கள் கோதினார்கள். வேறு எதுவும் கிடைக்கவில்லை. எல்லோரும் திரும்பினார்கள். மேலே ஏறினார்கள். கான்ஸ்டபிள் ஒருவரை மேலே நிறுத்திவிட்டு ஜீப்புக்கு வந்து ஏறினார். வாங்க என்று குருவை அழைத்தார். அருகாமை போலீஸ் நிலையம் எங்கே இருக்கிறது என்று யோசித்து அங்கே போனார்கள். போன் தொடர்பில் நகருக்குள் செய்தி பறந்தது. போலீஸ் வேன், போட்டோகிராபர் முதலிய போலீஸ் குழுக்களும் கூப்பிடப்பட்டன. அடுத்து தாம்பரம் போனார்கள். அங்கிருந்து தெற்கே வெகு தூரம் போய் கஜபதி நகர் என்று பெயர் பலகை மட்டும் நடப்பட்டிருந்த வெட்ட வெளியை அடைந்தார்கள். கச்சா ரோட்டில் போய் காடு போன்ற வளர்ந்திருந்த மர அடர்வுகளுக்குள் போய் இடைவெளியை கண்டுபிடித்து கடைசியில் பாறையை பிடித்து விட்டார்கள். அதில் குழிவுகளை தேடி கடைசியில் 14 வயது பெண் சடலம் ஒன்றை கண்டுபிடித்தார்கள். பெண்ணின் முகம் கருத்திருந்தது. வாயில் மண் அடைத்திருந்தது. அவளது பாவாடை கிழிந்து ஒரு குப்பலாக அவளது பெண்மையை மூடியிருந்தது. அடுத்த 24 மணி நேரத்தில் போலீஸ் இலாக்கா துரிதமாக இயங்கியது. நகரில் காணாமல் போன பெண்களின் ஜாபிதா தயார் செய்யப்பட்டது. 2 பெண்கள் யார் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு பெண்ணின் பெயர் மாலதி. HMS ஹைஸ்கூலில் படித்தாள். தந்தை ரத்தனசாமி அரசாங்க சர்வே ஆபீஸில் வேலை பார்த்தார். புஷ்பவதி நகர் என்ற புறநகர் பகுதியில் குடியிருந்தார். மாலதி ஒரு வெள்ளிக்கிழமை காலை பள்ளிக்கு போனவள் மாலையில் திரும்பும் போது காணாமல் போய்விட்டாள். தந்தை ரத்தனசாமி போலீசில் புகார் கொடுத்திருந்தார். பூந்தமல்லி அருகில் கண்டெடுக்கப்பட்ட சடலம் மாலதியுடையது. மற்றொரு பெண் லதாமணி. தந்தையின் பெயர் வெங்கடாச்சலம். ரயில்வேயில் போர்மேனாக வேலை பார்த்தார். லதாமணி சாவித்திரி வித்யாலயாவில் படித்து வந்தாள். வியாழன் மாலையில் சிநேகிதி வீட்டுக்கு போனவள் திரும்பவில்லை. கஜபதி நகர் காட்டில் பிணமாக கிடந்தாள். லதாமணியின் குடும்பம் சுதந்திர காலனியில் இருந்தது. 2 கேசுகளும் பதிவானவுடன் முதலில் இதை விசாரிப்பது எந்த போலீஸ் நிலையம் என்று சில சிக்கல்கள் ஏற்பட்டன. கடைசியில் சிவபாதத்திற்கு அதிர்ஷ்டமாக கேஸ் CIDக்கு மாற்றப்பட்டு கடைசியில் இன்ஸ்பெக்டர் சிங் தலையில் வந்து விழுந்தது. சிங்குக்கு பூர்வாங்க விவரங்கள் தெரிந்தவுடன் உடனே செயலில் இறங்கிவிட முற்பட்டார். இது போன்ற கொலைகளில் அவசரம் அதிகம் தேவை. ஏனெனில் குற்றவாளி இன்னொரு கொலைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருப்பான். அதற்கு அடிப்படை காரணம் ஏதாவது இருக்கும். அந்த காரணம் தீரும் வரை அவன் இயங்கிக் கொண்டே இருப்பான். ஒரு விஷயம் அவருக்கு ஏதோ உதவுவதாக காட்டியது. குற்றவாளி தான் செய்ததை மற்றவர்களுக்கு கூறும் அளவுக்கு ஏதோ ஒரு அனுகூல புத்தி இருந்திருக்கிறது. இது ஒரு விதத்தில் அவனது மனதில் அரிப்பை காட்டுகிறது. அதை வைத்துக் கொண்டே அவனை பிடிப்பதற்கு வழிகள் பார்த்தான் என்ன? தினமித்திரன் காரியாலயம் போனார். ஒரு ஊகம் ஏற்பட்டிருந்தது. குற்றவாளி மீண்டும் குருவை தொடர்பு கொள்ள நினைக்கலாம் அல்லவா? குறிப்பாக அந்த 3வது காகிதத்தை இன்னும் அவன் பூர்த்தி செய்யவில்லையே.
2 காகிதத்திற்குரிய கொலைகள் நிகழ்ந்து விட்டன. மூன்றாவதற்கு இன்னும் நிகழவில்லை. ஒருவேளை ஏற்கனவே நிகழ்ந்து இன்னும் வெளியே வராமல் இருக்கிறதோ என்னவோ. குற்றவாளி அதை மீண்டும் குருவுக்கே வெளிப்படுத்த முயல. தினமித்திரன் 1,00,000 பிரதி பத்திரிகை. இந்த கொலைகளை கண்டுபிடிப்பில் அது கொஞ்சம் வெயில் காய்ந்தது. கண்டுபிடிப்பு விவரங்களை விஸ்தாரமாக பிரசுரம் செய்து நிறைய படங்களை அள்ளி போட்டது. சிங் டெலிபோன் நிறுவனத்தாருடன் தொடர்பு கொண்டு அவர்களை தினமித்திரன் காரியாலயத்திற்கு அழைத்து வந்திருந்தார். குருவின் மேஜையில் ஒரு புது டெலிபோன் வைக்கப்பட்டது. அந்த போனில் விசேஷ இணைப்புகள் சேர்க்கப்பட்டன. இணைப்பின் தொடர்புகள் ஒரு டேப் ரெக்கார்டரில் கொண்டு போய் செருகப்பட்டது. ரிசீவரை எடுத்தால் ரெக்கார்டர் உடனே வேலை செய்யும்படி பொருத்தப்பட்டது. குருவுக்கு கால் வந்தால் உடனே அந்த செய்தி போன் நிலையத்தாருக்கு அறிவிக்கப்பட ஏற்பாடு நடந்தது. உடனே அவர்கள் குருவின் கால் எந்த இடத்திலிருந்து உற்பத்தியாகி வருகிறது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். நகரில் போலீஸ் வேன்கள் எல்லாம் 24 மணி நேர தயாரில் இருக்கும்படி உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. தினமித்திரனில் டெலிபோன் புதிதாக இணைப்புகள் முடிந்த பின் சிங் குருவின் நாற்காலி முன்னால் வந்து உட்கார்ந்தார். குரு, எனக்கு கொஞ்சம் விவரங்களை சொல்ல முடியுமா? உங்களுக்கு போன் வந்ததுன்னு சொன்னீங்க, எப்ப வந்துச்சு என்றார் சிங். காலையில 11:40 இருக்கும் சார். அப்போ யார் இங்க இருந்தாங்க? எல்லாருமே இருந்தாங்க சார். ஆசிரியர் குழு தானே? ஆமா சார். 2வது கால் எப்போ வந்துச்சு? அடுத்த நாள் அதே நேரம். சரி, இப்போ நீங்க என்ன செய்யணும்னு நான் சொல்றேன். சொல்லுங்க சார். உங்க போன் அடிச்சதுன்னா நீங்க பொறுமையா இருக்கணும். ரிசீவரை மெதுவா எடுக்கணும். ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? காது கேட்கலன்னு சில வினாடிய கடத்தணும். அப்புறம் பேசுங்க. எவ்வளவு நாளைக்கு பேசிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு நல்லது. அப்பதான் டெலிபோன்காரங்க அந்த கால் எங்கே இருந்து வருதுன்னு கண்டுபிடிப்பாங்க. ஓகே குரு? குரு தலையை மட்டும் ஆட்டினான். கண்ணில் அந்த அதைரியம் வந்திருந்தது. இப்படி அனாவசியமாக ஒரு குழப்பத்துக்கு ஆளாகிறோம் என்று நினைத்தான். அவனை புரிந்தது போல சிங் பேசினார். குரு என்று கூப்பிட்டார். எஸ் சார். நீங்க ஏதோ சங்கடப்படுற மாதிரி இருக்கே. இல்ல சார், ஏதாவது இருந்தா சொல்லலாம். எதுவும் இல்ல சார். அடுத்து சிங் தமது கான்ஸ்டபிளுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை விளக்கினார். கான்ஸ்டபிள் போன் பக்கத்திலேயே இருக்க சொன்னார். பிறகு குருவிடம் திரும்பினார். குரு, நீங்க பயப்படுறது தெரியுது என்றார் மீண்டும். இல்ல சார், ஏதாவது விளையாட்ட ஆரம்பிக்க போய். கவலைப்படாதீங்க, உங்க வீட்டுக்கு காவல் போடுறோம். எங்க வீட்டுக்கா? அதெல்லாம் வேண்டாம் சார். இல்ல, அவசியம் தேவை. அத நாங்க போடுறோம். பிறகு சிங் விசாரித்தார். அதே நேரம் அவரது அசிஸ்டன்ட் லிங்கசாமி பூந்தமல்லி தாண்டி கச்சா ரோட்டில் போய் அந்த பாலத்தை அடைந்திருந்தான். அவனுடன் 20 மஃப்டி காவலர்கள் வந்திருந்தார்கள். லிங்க் அவர்களை குழு குழுவாக பிரித்தான். அந்த பள்ளத்தை மையமாக வைத்துக் கொண்டு வெவ்வேறு கோணங்களில் அவர்களை தேடி போகும்படி உத்தரவு வழங்கினான். தும்பை, நாயுருவி, செங்கட்டான், கள்ளி ஆகிய பல்வேறு செடிகள் அந்த பிரதேசத்தை நிறைத்திருந்தன. வெயில் மிதமான கிரணங்களை பரப்பிவிட வானத்தில் சிறு சிறு சிர்ரஸ் மேகங்கள் சோம்பலாக வளைந்தன. வெகு தூரம் வரை இந்த வறட்சி நிலச்செடி வகைகள் புதர் புதராக வியாபித்திருந்தன. குழுவாக பிரிந்த போலீசார் உன்னிப்பாக பார்வையை கீழே சரிய விட்டு நடந்தார்கள். எது கிடைத்தாலும் உடனே தகவல் தரும்படி உத்தரவு. குறிப்பாக லிங்கை சிங் ஒரு விஷயம் கேட்டுக்கொண்டிருந்தார். கொலை செய்வதற்கு கருவி ஏதாவது பயன்பட்டு இருக்கும். அதை கொலையாளி அங்கே எங்கேனும் தூக்கி எறிந்திருப்பான். அல்லது கொலையாளியின் வேறு ஏதாவது தடயம் அங்கே கிடைப்பதற்கு சாத்தியக்கூறு உண்டு. இவைகளில் ஏதாவது கிடைத்தால் அது துப்பு துளக்குவதற்கு பெரிதும் பயன்படும். குழுவினர் அதிகவனமாக செடி கொடிகள் இடையே தேடினார்கள். எங்கேயாவது சருகு அல்லது தலை குவியலாக இருந்தால் அவைகளை கிளறிவிட்டு உள்ளே பார்த்தார்கள். பாறாங்கற்கள் தென்பட்டால் அவற்றை இடத்தை விட்டு உருட்டி பார்த்தார்கள். தாகம், வியர்வை, களைப்பு எதையும் அவர்கள் பொருட்படுத்தவில்லை. லிங்க் கொடுத்த உற்சாகத்தில் மிகுந்த பொறுப்போடு அவர்கள் தேடினார்கள். 2 மணி நேரமும் 1 மைல் தூர அளவும் தேடிய பிறகு எதுவும் கிடைக்கவில்லை என்பது தெரிய வந்தது. சற்று ஏமாற்றத்தோடு லாரியில் ஏறி நகரை நோக்கி தொடங்கினார்கள். சாப்பிட்டு விட்டு பிறகு அவர்கள் திரும்ப தாம்பரம் பகுதி போய் தேட வேண்டும்.
சிங் தமது மணி நேரங்களை பிரபல பிரெஞ்சு துப்பறியும் அமைப்பான லெஸ்யூர்தே பற்றி ஒரு தடி புத்தகத்தை படித்துக் கொண்டிருந்தார். இன்றும் அவர் தினமித்திரன் ஆபீஸில் ஆசிரியர் குழு பகுதியில் ஜன்னல் ஓரம் அவருக்காக போடப்பட்ட தனி நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். எந்த போன் மணி அடித்தாலும் அவர் குருவை ஓரக்கண் பார்த்தார். லெஸ்யூர்தே அமைப்பில் நிகழ்ந்த முக்கிய நிகழ்ச்சிகள் வரும்போது தவறுதலாக வழங்கப்பட்ட நியாயங்கள் என்ற அத்தியாயத்திற்கு வந்து சேர்ந்தார். எப்படி அந்த புகழ்பெற்ற நிறுவனமே தவறுதலாக சில நிரபராதிகள் மீது குற்றங்களை சுமத்த நேர்ந்தது என்பதை பற்றி விளக்கமாக அந்த அத்தியாயத்தில் விவரிக்கப்பட்டிருந்தது. முதல் கேஸை படித்ததும் சற்று நிறுத்தினார். மனசு எங்கேயோ நெருடியது. அதில் ஒரு பெண்ணுடன் கடைசியாக பார்க்கப்பட்ட ஒரு இளைஞன் அந்த பெண் கொலையான பிறகு எப்படி அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டான் என்று விவரிக்கப்பட்டிருந்தது. தப்பென்று புத்தகத்தை மூடினார். கண்களை மூடினார். அடி ஆழத்தில் ஏதோ நம என்று அவருக்கு அரித்தது. அந்த ஆழ்ந்த ஏதோவை வெளியில் கொண்டு வர பல வித்தைகள் செய்தார். வரவில்லை. எழுந்து வராந்தா பக்கம் போனார். குளிர்ச்சியாக மிதமான வெளிச்சத்துடன் நீளமாக இருந்தது வராந்தா. அதில் மேலும் முழுவதும் உலாவத் தொடங்கினார். 10 நிமிடம் உலாவி இருப்பார். பிறகு உள்ளே வந்தார். வேறொரு போனில் தலைமையகத்தோடு தொடர்பு கொண்டார். சிங் பேசுறேன், கொஞ்சம் ஏசி கொடுங்க. ஹலோ, சிங் பேசுறேன். வணக்கம் மிஸ்டர் ரவி. போன வருஷம் கூடுவாஞ்சேரி பக்கம் ஒரு இளம்பெண் செத்து கிடந்தா, ஞாபகம் இருக்கா? எஸ் சார். அந்த ஸ்டேஷன் வந்த உடனே எனக்கு வந்த முதல் கேஸ். 18 வயசு பொண்ணு இல்ல? இல்ல சார், 20 வயசு. பார்க்க சின்னவளா இருந்தாங்க. கழுத்தை இறுக்கி கொலை. பெண்ண புணர்ச்சி பண்ணி இருந்தாங்க. பெண்ணோட பேரு செண்பகா. ஆளை புடிச்சிங்கல்ல? ஆமா சார். 35 வயசு ஆசாமி. முத்துராம்னு பேரு. நேரு சாட்சி இருந்துச்சா? இல்ல சார், கன்ஃபெஷன். முதல்ல ஒத்துக்கிட்டு கோர்ட்ல அதை மறுத்துட்டாரு. அப்படித்தானே? தண்டனை எவ்வளவு அவருக்கு? 8 வருஷம் 6. சரி, மனுஷன் இப்போ பரோல வந்திருப்பாரா? இல்ல சார், இதுக்குள்ள பரோல் கொடுக்க மாட்டாங்க. அப்போ ஆசாமி உள்ளதான் இருப்பார் இல்ல? ஆமா சார். சிங்கு உடனே எழுந்தார். குரு பக்கம் வந்தார். பரவாயில்ல குரு, இன்னைக்கு போன் கால் வராது போல இருக்கு. இருந்தாலும் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருந்துட்டு போங்க. எஸ் சார் என்றான் குரு. சிங் அவசரமாக வாசலுக்கு ஓடினார். ஜீப்பில் அவசரமாக ஏறி உட்கார்ந்தார். ஜிஜி மத்திய சிறைக்கு போங்க என்றார். சிங் சிறை சூப்பரண்டிடம் தெரிவித்துவிட்டு நேராக பி பிளாக் போனார். வார்டர்கள் அவருக்கு சல்யூட் அடித்தார்கள். பக்ரி என்ற ஒரு ஆயுள் தண்டனைக்காரர் 15 வருடமாக உள்ளே இருந்தார். நல்ல குணம் உள்ளவர். வார்டராக இருந்தார். சிங்கை அவர் அழைத்துக் கொண்டு முத்துராமன் இருந்த டார்மெட்ரிக்கு போனார். கதவை திறந்து முத்துராமை வெளியே அழைத்தார்கள். முத்துராமை பார்த்ததும் சிங்கு மனம் துணுக்குற்றது. முத்துராமனின் கண்கள் வெகுளித்தனமாக இருந்தன. சிலருடைய கண்களை பார்த்தாலே குற்றவாளி என்று உடனே சொல்ல முடியும். சிலரது கண்களில் ஒரு நிரபராதித்தனம் நிலவியிருக்கும். இரண்டாவது வகையில் இருந்தது முத்துராமின் கண்கள். முகத்தில் கூட ஒரு புத்தத்துவம். வாங்க சார், உட்காருங்க என்று சிங் அவரை மரியாதை கொடுத்து பேச, முத்துராம் அவர்கள் இருவரையும் பார்த்து மிரள விழித்தார். சற்று தயக்கம். எழுந்து உட்கார்ந்தார். செண்பகா கேஸ்ல தண்டனை அடைஞ்சவங்க நீங்க தானே? ஆமா சார். கோர்ட்டுல நீங்க குற்றத்தை ஒப்புக்கிட்டீங்களா? ஒப்புக்கல சார். ஏன்? குற்றத்தை நான் செய்யல. அப்ப உங்களை ஏன் பிடிச்சாங்க? அந்த பொண்ணு வீட்டுக்கு 2 வீடு தள்ளி இருக்கேன், அதனாலதான் பிடிச்சாங்களா? அந்த பொண்ணு எங்க வீட்டுக்கு அடிக்கடி வரும். நாங்க சிரிச்சு பேசுவோம். நீங்கன்னா யார் யாரு? நானும் என்னுடைய மனைவி சுசீலாவும். நீங்க தனியா இருக்கிற போது வருமா? வரும். அன்னைக்கு அப்படிதான் நடந்துச்சு. சுசீலா அப்பா வீட்டுக்கு போயிருந்தா. ஓஹோ, அப்பா வீடு எங்க? திருநீர்மலையில. அவங்க அங்க போயிட்டாங்க. நீங்க வீட்டுல இருந்தீங்க தனியா. அப்புறம் மனைவி போனப்புறம் 11 மணிக்கு கதவை பூட்டிட்டு வெளியே போயிட்டேன். அப்புறம் ராத்திரிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். ஆனா என்ன போலீசார் அனாவசியமா வந்து பிடிச்சிட்டாங்க. குற்றச்சாட்டு எப்படி சொன்னாங்க? அந்த பொண்ண வீட்டுல கற்பழிச்சு கொன்னுட்டேன்னு. வெளியே சொன்னீங்களே, அலிபி உண்டா?
நானும் என்னுடைய சிநேகிதன் ராமசாமி, தங்கவேலு 3 பேரும் சீட்டு விளையாடிட்டு இருந்தோம். பகல் பூராவுமா? ஆமா சார். சீட்டுனா எனக்கு வெறி சார். ஒரு நாள் கூட ஆடாம இருக்க முடியாது. கையில ஒரு ஊறல் எடுக்கும் பாருங்க. ஆனா இத வச்சு என்ன மோசமா நினைக்காதீங்க. நான் ஒரு நல்ல ஆசாமி. எல்லார்கிட்டயும் கேட்டு பாருங்க. எங்க தெருவுல, ஆபீஸ்ல எங்கேயுமே கேட்டு பாருங்க. இந்த ஒரு சீட்டு பழக்கத்துக்கு தான் நான் அடிமை. நீங்க சிகரெட்டு, பொடி எதுவும் போட மாட்டீங்களா? சிகரெட்டு எப்பவாவது. சில பேர் நிமிஷத்துக்கு நிமிஷம் குடிப்பாங்கல்ல, அந்த வெறி மாதிரி என் வெறி. அதுவே என்ன சிக்கல்ல மாட்டி வச்சிருச்சு. சரி, போலீஸ் உங்களோட விளையாடினவங்கள விசாரிக்கலையா? விசாரிச்சாங்க. அவங்களே வந்து சொன்னாங்க சார். ஆனா போலீஸ் கேட்கல. ஏன்? ஏன் கேட்கல? அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். என்ன போலீஸ் தனி அறையில அடைச்சு போட்டு அடி அடின்னு அடிச்சாங்க. ஒரு வாரம் அடிச்சாங்க. நகக்கண்ணுல ஊசி குத்துனாங்க. ஆசன வாயில மிளகாய் திணிச்சாங்க. பாதத்துல ஐஸ் கட்டிய கட்டுனாங்க. என்னுடைய உறுப்புல லத்தியால தட்டி, ஐயோ! இப்ப நினைச்சாலும் மனசு பதறுது சார். அவர் பட்ட அவஸ்தைகளின் வலி பரிமாணங்கள் மீண்டும் அவர் முகத்தில் வரிகளாக படிந்தன. அவர் உதடு கூட நடுங்கியது. அப்புறம் ஒத்துக்கிட்டீங்க. அப்படிதானே? அப்புறம் என்ன? ஒரு வாரமா அடிச்சாங்க. பிராணனே போயிடுச்சு. கடைசியில எனக்கு வேற வழி தோணல. ஒத்துக்கிட்டாதான் இந்த வேதனையிலிருந்து தப்பலாம். இதோ ஒப்புதல் வாக்குமூலம் சொல்றேன்னு கடகடன்னு நடந்தத கற்பனை பண்ணி சொன்னேன். எழுதி தர சொன்னாங்களா? என்னால எழுத முடியல. கையெல்லாம் நடுக்கும். அதனால அவங்களே எழுதிக்கிட்டாங்க. சொல்ல சொல்ல எழுதுனாங்களா? ஆமாங்க சார். அப்பப்போ மாத்தி சொல்ல சொன்னாங்க. ஏன்? அதாவது அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்துக்கு ஒத்து வரலனா என் வாக்குமூலத்தை மாத்தி சொல்ல சொன்னாங்க. கையெழுத்து போட்டீங்களா? ஆ, இல்லாட்டி விடுவாங்களா சார்? அப்புறம் கோர்ட்ல என்ன சொன்னீங்க? நான் கொடுத்த வாக்குமூலம் தப்பு. அத நான் பலவந்தத்தின் பேர்ல கொடுத்தேன். அத்தனையும் பொய். நான் நிரபராதின்னு வாதாடுனேன் சார். அப்புறம்? ஆனா நீதிபதி நம்பல. வச்சு தீட்டிட்டார். சிங் முகத்தை கீழே சரித்தார். முத்துராம் அமைதியாக நின்றார். சிங் நிமிர்ந்த போது முத்துராம் கண்களில் பொளபொளவென்று கண்ணீர் உதிர்ந்தது. சிங் மனம் ஈரமாகியது. சத்தியமா இந்த கொலையில உங்களுக்கு எதுவும் தெரியாது? திருப்பதி சாமி சத்தியமா? சத்தியம் சார். எனக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தமே கிடையாது. சிங் மெல்ல எழுந்தார். கவலைப்படாதீங்க. சீக்கிரம் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். கிடைக்குமா சார்? ஆண்டவன் மேல நம்பிக்கை வைங்க. அப்படி வச்சுதான் அவரை மலை போல நம்பி இருக்கேன். நான் உங்களை அப்புறம் சந்திக்கிறேன். வரட்டுமா? சிங் அவரிடம் கூறிவிட்டு விடை பெற்றார். இந்த நாவலோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம்.